Hello friends, நாம் இன்னைக்கு Kubernetesல security context அப்படின்னா என்னங்கிறத பார்க்க போறோம். இப்போ ஒரு pod அல்லது கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து rootல ரன் ஆகும். இப்போ root அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு highest privilege இல்லைங்களா? அப்படின்னா ஒரு pod அல்லது கண்டெய்னர் ஒரு root யூசரா எக்ஸிக்யூட் ஆகிறது ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ் கிடையாது. அது சேஃபான ஒரு விஷயமும் கிடையாது. அப்படின்னா நம்முடைய பாடு வந்து எந்த யூசர்ல ஓடணும், எந்த குரூப்பை அது சேர்ந்ததா இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி டிஃபைன் பண்றது? அதுக்கு தான் நம்ம செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் நமக்கு உதவி செய்யுது. அப்போ செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அப்படின்னா ஒரு பாட் அல்லது ஒரு கண்டெய்னருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் அல்லது என்னென்ன ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை சொல்றதுக்கு தான் இந்த செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூபர்நெட்டஸ்ல ஒரு பாட் அல்லது கண்டெய்னர் வந்து ரூட் யூசரா தான் எக்ஸிக்யூட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். அதை செக் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்னா ஒரு பாடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ kubectl run, நான் இந்த பாடை வந்து பிஸி பாக்ஸ் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இமேஜ் வந்து பிஸி பாக்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு கமாண்ட் ஸ்பெசிஃபை பண்றோம் அப்படின்னா sleep 3600 அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்றேன். இப்போ பார்த்தீங்களா பிஸி பாக்ஸ் பாட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் kubectl get pods அப்படின்னு போட்டேன்னா இந்த பிஸி பாக்ஸ் பாட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த பிஸி பாக்ஸ் பாடுக்குள்ள நம்ம லாகின் பண்ணலாம். நான் என்ன பண்றேன்னா அதனால kubectl -tty-it exec என்ன பண்ண போறேன், இந்த பாடு பிஸி பாக்ஸ் பாட் நேம் வந்து பிஸி பாக்ஸ், என்ன கமாண்ட்னா /bin/sh ஷெல் ப்ராம்ப்டை இன்வோக் பண்ண சொல்றோம். இப்போ நமக்கு ஷெல் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ நான் who am I அப்படின்னு போடும்போது என்னன்னு காமிக்குது பாருங்க, ரூட் யூசர் அப்படின்னு காமிக்குது. இது வந்து ஒரு சேஃபான ஆக்டிவிட்டி கிடையாது. ஏன் சேஃப் கிடையாது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடோட ஒரு வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஜஸ்ட் ஒரு சினாரியோ தான். இந்த பாடோட ஒரு வால்யூம் மவுண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மவுண்டட் வால்யூம்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு நபர் இந்த பாடுக்குள்ளார அவர் லாகின் பண்ணிட்டா அவரால் என்ன செய்ய முடியும்னா அந்த மவுண்டட் வால்யூம்ல இருக்கிற எல்லா டேட்டாவையும் மிஸ்யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா? ஒருவேளை டெலீட் பண்ண முடியும் அல்லது கரெக்ட் பண்ண முடியும், எது வேணா பண்ண முடியும். ஏன்னா அவருக்கு ப்ரிவிலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் யூசர் அப்படின்ட்டு இருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சினாரியோஸ் இருக்கு. அப்படின்னா ஒரு பாட் அல்லது கண்டெய்னர் ஒரு ரூட் யூசரா எக்ஸிக்யூட் ஆகுறதுங்கிறது ஒரு சேஃபான ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது. அப்படின்னா இதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றது? அங்கதான் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் வருது. இப்போ இதை நம்ம இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம நோடுல லாகின் பண்ணி, ஏன்னா இந்த பாட் எல்லாமே ஒரு நோட்ல தான் ஓடுது இல்லைங்களா? ஸோ அந்த நோடுக்குள்ள நம்ம லாகின் பண்ணிட்டு அந்த நோட்ல சில யூசர்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு சில குரூப்ஸ் கிரியேட் பண்ணலாம். அப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ வந்து நான் நோட் மிஷின்ல லாகின் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து நான் இப்போ ஒர்க்கர் நோட்ல நான் இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க சில யூசர்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா user1 அப்படின்னு ஒரு யூசரை கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குரூப்பையும் நான் கிரியேட் பண்றேன். sudo group add, ஸோ group 1 ஸோ நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கிரியேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். எப்படி செக் பண்றது? நம்ம hc passwd போட்டோம்னா நமக்கு தெரியும். பார்த்தீங்களா, இங்கே அந்த யூசர் வந்து கிரியேட் ஆகிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நான் யூசரும் குரூப்பும் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணி அதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைலுக்கு வந்து இந்த யூசர் இந்த குரூப் அப்படின்னு நம்ம அசோசியேட் பண்ணலாம். மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மெசேஜுங்கிற டைரக்டரியில் நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு போட்டுட்டு நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், ஒரு message.txtங்கிற ஃபைலில் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ls-ltr போட்டு பார்த்தோன்னா இருக்கு cat message.txtல hello world அப்படின்னு இருக்கு.
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு sudo ஓனர் வந்து என்னன்னு கொடுக்குறேன்னா 2000, அதான் நம்முடைய யூசர், குரூப் வந்து 3000 கொடுத்தோம். இப்போ இந்த message.text ஓகேவா. இப்போ பாருங்க, ஸோ நமக்கு இங்கே பார்க்க முடியுது இல்லையா, user1 group 1க்கு இது அசோசியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம message.txt ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு chmod செட் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த பர்டிகுலர் யூசர் அந்த பர்டிகுலர் குரூப்பை சேர்ந்தவங்க மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம். அப்படின்னா இப்போ இந்த message.textஐ யாரால ஆக்சஸ் பண்ண முடியும்னா இந்த user1 group 1ஆல ஆக்சஸ் பண்ண முடியும். வேறு ஏதாவது குரூப் யூசர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா நம்ம இன்னொரு யூசரையும் ஒரு குரூப்பையும் கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வந்து ஒரு user1 user2 அப்புறம் group1 group2 இருந்தாங்க. ஸோ இந்த message.text அப்படிங்கிறது யாருக்கு ஆக்சஸ் இருக்குன்னா user1 அப்புறம் அசோசியேட்டட் group1 இவங்களுக்கு தான் ஆக்சஸ் இருக்கு. அப்படின்னா user2க்கும் group2க்கும் இந்த message.text வந்து ஆக்சசிபிளா இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா நம்முடைய மாஸ்டர் நோடுக்கு நம்ம போகலாம். அங்கே போயிட்டு ஒரு YAML ஃபைல் நாம எழுதலாம். இப்போ வந்து நான் ஒரு பேசிக்கான ஸ்ட்ரக்சர் இருக்கிற பிஸிபாக்ஸ் ஒரு YAML நான் எழுதியிருக்கேன். இதில் API வெர்ஷன் v1 கைண்ட் வந்து பாடு, நேமு பிஸிபாக்ஸ் 01, கண்டெய்னர்ஸில் வந்து நான் இமேஜ் வந்து பிஸிபாக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த பாட் ஸ்பெக்கை நம்ம யூஸ் பண்ணி எப்படி செக்யூரிட்டி கான்டெக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் அந்த வால்யூம்ஸ் எல்லாம் நம்ம மவுண்ட் பண்ணலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறது? வால்யூம்ஸ், இந்த வால்யூம்ஸில் நம்ம இந்த வால்யூமுக்கு ஒரு நேம் வைப்போம். ஸோ என்ன நேம்னா நேம், நான் அதை வந்து மெசேஜ் வால்யூம் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இது பின்னாடி நம்ம வால்யூம்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இப்போ பேசிக்காக நம்ம இதில் மனசில் வைக்க வேண்டியது என்னென்னா அந்த நோட் 01 அப்படிங்கிற அந்த ஹோஸ்ட் பாத்தில் இருக்கிற லொக்கேஷனை நான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது எந்த லொக்கேஷனில் இருந்துச்சு நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pwd போட்டோம்னா /home learner vinod message அப்படிங்கிற இந்த லொக்கேஷனில் தான் நம்மளுடைய message.txt வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா இந்த வால்யூமை மவுண்ட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ எப்படி மவுண்ட் பண்ணுறது? ஸோ வால்யூம் மவுண்ட்ஸ், எந்த வால்யூமை மவுண்ட் பண்ண போகிறோம்னா -name: message volume அப்படிங்கிறத நம்ம மவுண்ட் பண்ண போகிறோம். இந்த பாடுக்குள்ளே எந்த பாத்தில் மவுண்ட் பண்ண போகிறோம்? அது வந்து மவுண்ட் பாத். ஸோ மவுண்ட் பாத் வந்து /message அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ இந்த மெசேஜை நம்ம ரீட் பண்ணணும் இல்லைங்களா, message.txt-யை. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஒரு கமாண்ட் போட்டுக்கலாம். ஸோ ஒரு கமாண்ட், ஸோ அந்த கமாண்டில் நான் சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா கேட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ கேட் /message, அதில் என்ன ஃபைல் நேம் வச்சுருந்தோம்? message.txt இல்லைங்களா? ஸோ message.txt, அதுக்கப்புறம் இதை ஸ்லீப் பண்ண வைக்கலாம் 3600. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா நம்ம இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம் இல்லைங்களா? ஏன்னா இந்த யூசர் இந்த குரூப்பு அதில் இந்த பாடு ஓடணும், ஸோ இதில் இருக்கிற ப்ரிவிலேஜஸ் எல்லாமே அதோடு சம்மந்தப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அது எப்படி சொல்கிறது? பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த கீவேர்டை நம்ம டிஃபைன் பண்ணணும். அங்கே அதை ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்? ரன் as யூசர். எந்த யூசரை ரன் ஆகணும்னா 2001, அதாவது யூசர் 1 ரன் ஆகணும். FS குரூப், அதாவது ஃபைல் சிஸ்டம் குரூப் வந்து 3001 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக நம்ம 2000 தான் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ ரன் as யூசர் வந்து 2000 சொல்லிட்டேன், FS குரூப் வந்து 3000 அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலான்னா இந்த பாடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ kubectl apply -f
நம்ம என்ன பண்ணலாம்னா busybox-01.yaml. ஸோ இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஏதோ மிஸ்டேக் இருக்கு, ஒரு எக்ஸ்ட்ரா கமா கொடுத்துருந்தேன், தூக்கிட்டேன். ஸோ இது கேப்ஸ் பி வரணும், இதையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து kubectl get pods அப்படின்னு போட்டோம்னா நமக்கு வந்து இப்போ அந்த கண்டெய்னர் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம இதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட் வந்துடுச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா kubectl logs busybox-01 அப்படின்னு போட்டோம்னா என்னென்னு வருது பார்த்தீங்கன்னா hello world அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம அந்த பாடை டெலீட் பண்ணிட்டு நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். kubectl delete pod busybox-01. இந்த பாடை வந்து நம்ம delete பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம இந்த YAML-குள்ள போகலாம். -01.yaml. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா run as user வந்து 2001 3001 செட் பண்ணிட்டோம். ஸோ kubectl apply -f busybox நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ பாட் கிரியேட்டர்னு வருது. kubectl get pods போட்டு பார்க்கலாம். ஸோ get podsன்னு போட்டோம்னா எரர்னு வந்திருக்கு. ஸோ என்ன எரர் வந்திருக்கு? kubectl logs busybox-01 பார்த்தீங்களா, பர்மிஷன் டினைன்னு வந்திருக்கு. அப்போ ஏன் இங்கே பர்மிஷன் டினைன்னு வந்திருக்குன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து அந்த யூஸரை மாற்றி விட்டோம் இல்லைங்களா? ஸோ 01.yaml பார்த்தீங்கன்னா run as user fs group அது வந்து 2001 3001 போட்டோம், அதனால வரல. ஏன்னா இந்த message.txt வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ப்ரிவிலேஜ் வந்து 2000, அதாவது யூசர் 1 குரூப் 1க்கு தான் கொடுத்தோம். ஸோ யூசர் 2 குரூப் 2க்கு நம்ம ஆக்சஸ் கொடுக்கல. ஸோ அதனால் இதால் ஆக்சஸ் பண்ண முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட் ஆஃப் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஏன்னா அங்கே பாடு வந்து ரூட் யூசரில் ரன் ஆகிறது சேஃப் கிடையாது, அது அட்வைசபிளும் கிடையாது, அது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் கிடையாது. ஏன்னா அந்த பாடுக்கு யாராவது ஆக்சஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்களால அதில் இருக்கிற டேட்டா நிறைய விஷயங்களை மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய பாடு வந்து என்ன ப்ரிவிலேஜ் அல்லது என்ன ஆக்சஸ் லெவல் அதுக்கு கொடுக்கணுங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கு யூஸ் ஆகிறது அல்லது அதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.